வணக்கம் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க தலைப்பு தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். 50 ஆண்டு காலமாக சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நடிகர். எந்த ஒரு நடிகனுமே 50 வருஷம் ஒரு ஃபீல்டுல தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்கிறது உலக அளவிலேயே கிடையாது. உலகில் எந்த சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் 50 வருஷங்கிறது மிகப்பெரிய அளவு. இப்போ அரசியல்ல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ கலைஞர் மாதிரி ஆட்கள், இப்போ கல்கத்தாவில் கம்யூனிஸ்ட் கட்சி லீடர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலுமே சினிமாவில் 50 வருஷம் ஒரு நடிகர் அதுவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபீல்டில் 10 வருஷம் இருக்கிறதே இப்போல்லாம் பெருசு, அதுவும் பீக்கில் இருக்கிறது ரொம்ப பெருசு. ஆனால் ரஜினிகாந்த் 50 ஆண்டுகளாக ஃபீல்டில் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார். அந்த கரிஷ்மா குறையாமல் இருக்கிறார், இன்னும் நம்பர் ஒன்ங்கிற இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 3 தலைமுறையை பார்த்துட்டாருங்க அவர். அதாவது அவர் வந்த காலகட்டம்ங்கிறது எம்ஜிஆர், சிவாஜி கடைசி காலம் சினிமாவில், சிவகுமார், ஜெய்சங்கர் அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பீக்கில் வந்து கொண்டிருந்த காலம். அவங்கள ஒரு டாக்கா அவங்க ஹீரோவாக அவங்களுக்கு ஒரு மாஸ் இருந்த ஒரு காலகட்டம். கமலஹாசன் ஒரு போட்டி நடிகர் வர்றாரு. இன்னும் சொல்லப்போனால் அப்போ கமலஹாசன் தான் ஹீரோங்கிற கான்செப்ட், ரஜினி அப்போ குணச்சித்திர நடிகர் வில்லனுங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்த அவர் இப்போ ஜெய்சங்கர் உயிரோட இல்லை, ரவிச்சந்திரன் உயிருடன் இல்லை, அவங்க பீரியடெல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி அவங்க சினி ஃபீல்டையும் முடிச்சுட்டு அவங்க ஒரு அரசியல் வாழ்க்கையும் பார்த்துட்டு அவங்களும் இப்போ உயிரோட இல்லை. ஆனால் ரஜினி அப்போ வந்தவர், அப்போ நேமில் இருந்தவர் இன்னும் நேமில் இருக்கார். அதற்கு பிறகு 80களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜயகாந்த் இவங்கெல்லாம் அந்த 80 to 85 ஹீரோவாக எமர்ஜ் ஆகிறாங்க. அப்பையும் ரஜினி தான் டாப்பில் இருக்கிறார். பிரபு, சத்யராஜ், கார்த்திக் இவங்க வந்த காலகட்டத்திலையும் யார் எமர்ஜ் ஆகிறான்னா ரஜினிகாந்த் தான். அதுவும் இந்த 80 to 85 பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி சண்டைகள் நிறையா நடந்த காலகட்டத்தில் 80 தொடக்கத்தில் கமல் ரஜினிக்கு ஈக்குவலான ரசிகர்கள் இருந்திருக்கலாம். 75 கமலுக்கு மட்டும் ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. 78 ரஜினிக்கும் ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 80 ரஜினி கமல் ஈக்குவல் ரசிகர்கள். 85 காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கமலோடவே ரஜினிக்கு அதிகமான ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கமலஹாசனோட நடிக்க போகிறதையே ரஜினி பெரிய விஷயமா நினைச்சார். அவர் போகும்போது கமல் தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சுட்டு இருக்காரு. ரஜினி வில்லனாக தான் நடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கமலை விட பல மடங்கு ரசிகர் மன்றங்கள் ரஜினிகாந்துக்கு உருவாயிடுச்சு. பிஎன்சி சென்டர் முழுக்க ரஜினியுடைய ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஸோ திரைக்கு வந்து 10 ஆண்டுகளில் தன்னுடைய போட்டி நடிகரை விட பல மடங்கு ரசிகர்களை சம்பாதித்த ஒரு அதிசயம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து நிகழ்ந்தது. இப்போ ஒரு யாருமே அதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஏன்னா நினைத்தாலே இனிக்கும் நடிக்கும் போது கமல் ரஜினி 2 பேருமே பேசி வச்சுட்டு இனிமேல் நம்ம 2 பேரும் தனித்தனியாகவே நடிப்போம், தனித்தனி ஆடியன்ஸ் உருவாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது 77, 78. அப்படி அவங்க எடுத்த முடிவு ரஜினியை வந்து பெரிய இடத்த கொண்டு போயிருச்சு. கமலஹாசன் படத்தில் ரஜினி நடிக்கிறாருங்கிற நிலை ஒரு 8, 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை ரஜினி ஒரு பெரிய ஹீரோ, ரஜினி படத்துல இவங்க நடிக்கிறாங்க, ரஜினி படத்துல ஹீரோயின், ரஜினி படத்துல கார்த்திக் நடிக்கிறாரு, இந்த மாதிரியான நேம் வந்து வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை தொட்டார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டம். எம்ஜிஆர் பீரியடில் சத்யா மூவிஸில் இந்த ராணுவ வீரன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தார். ஆரம் வீரப்பனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இந்த பஞ்ச் டயலாக்கு, அரசியல் டயலாக்லாம் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் படங்கள்லாம் நிறையா வந்தது. இருந்தாலும் இந்த தனிக்காட்டு ராஜாலெல்லாம் யார் வழிக்கும் போகாமல் நானே எனக்கு ஒரு பாதையை அமைச்சிட்டு தனி வழியில் போவேன் அப்படின்னு தனிக்காட்டு ராஜாவில் பேசுகிறதுலாம் அப்பயே. இப்போ இந்த படையப்பாவுக்கு முன்னோடியாகவே அந்த வழி ஒரு ஏன் வழி தனி வழின்னு சொல்கிறாருல 99 படையப்பால. அது நீங்கள் தனிக்காட்டு ராஜாலே அப்படி ஒரு டைலாக் வரும். யார் பாதைக்கு போகாமல் நானே ஒரு பாதையை அமைச்சு எனக்குன்னு ஒரு பாதையை அமைக்கிறேன், ஏன் வழி தனி வழிங்கிற மாதிரி அப்பயே அவர் வந்து இந்த மாதிரி டைலாக்லாம் பேசியிருப்பார். நம்ம 90களுக்கு அப்புறம் ரஜினி அதிகம் பார்த்த தலைமுறை நம்ம. அதனால 80 to 90 பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து அப்பயே ரஜினி வந்து பேசியிருப்பார். அதை வந்து வேற வேற வடிவங்களில் 90கள் 2000கள் சினிமாவில் வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். அதனால அந்த ஸ்டைல் பஞ்ச் அப்படிங்கிற கான்செப்டை தன்னுடைய முதல் படத்திலிருந்து கொண்டு வந்தவர் ரஜினி. ஆச்சரியமா இருக்கும். ஒரு முதல் படத்துல எப்படியாவது கேமரால என் முகத்தை காமிங்க அப்படி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனிதன் இருந்தபோது கூட ஸ்டைலாக தான் இருந்திருக்காரு. அபூர்வராங்கல கதவல் திறக்கிறதே ஸ்டைல் தானுங்க. 2 சீன் நடிச்சு செத்து போற கேரக்டர் அதையே ஸ்டைலாக செய்தவர் வந்து ரஜினிகாந்த். அப்புறம் அந்த ஆடுபுலி ஆட்டத்துல வந்து இதாண்டா ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. படத்துல வில்லன் அவர், ஹீரோ கமல். அதில் ஒரு ஃபோனில் பேசும்போது அப்போ அந்த ஃபோனை எடுத்து இப்படி பேச மாட்டார், ஃபோனை எடுத்து இப்படி வாங்கி இப்படி பிடிச்சி இப்படி பேசுவார். ஒரு வில்லன் படத்தில் 4வது 5வது படம் தான் அவருடைய படம், அதில் அவ்வளோ ஸ்டைலு, அதுதான்டா ரஜினி ஸ்டைல் அப்படிங்குவார். ஒரு வில்லனுடைய பஞ்சையும் ஸ்டைலையும் பாடி லாங்குவேஜையும் பெண்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதான் ரஜினி. அதுவரையும் வில்லன்கள்னாலே பெண்கள் கரிச்சு கொட்டுவாங்க. ஆனால் ஒரு
ஒரு வில்லன் ரஜினி பேசுறத பெண்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த பஞ்ச் டயலாக்கை வந்து அப்பயே அவர் பேசினாரு. இது எப்படி இருக்கு அப்படி பேசும்போது ரஜினி வில்லன் இது எப்படி இருக்குன்னு வீரா படத்துல பேசுவாரு. ஹவ் இஸ் இட் அப்படின்னு. அவர் 16 வயதுல பேசின டயலாக் வில்லனா பேசின டயலாக் தான் அது. ஸோ இப்படி பஞ்ச் டயலாக் அப்படிங்கிற கான்செப்டை வந்து எல்லா படத்துலையும் தனக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் வேற ஒன்றும் இல்லை. தம்பிக்கு அந்த ஊர்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இன்னசென்ட்டாக கேட்பார். கிராமத்தில் போய் அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். யானையை பார்ப்பார். இந்த யானையா அப்படியா அப்படிங்குவார். சின்ன சின்ன விஷயத்தில் அவருடைய இன்னசென்ஸ் இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப மக்களால் ரசிக்கப்பட்டது. படத்துடைய 2ஆம் பகுதியில் ரஜினிகாந்த் பெரிய பிலாசபி பேசுவார். தர்மதுரைன்னு ஒரு படம், ரஜினிகாந்த் படம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகுளியாக இருப்பார். சந்தைக்கு வந்த கீழே இப்படி ஆடிக்கிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக ஊர் சுற்றிட்டு இருப்பார். அதில் ஐயர் வந்து வாழை மரத்தை விட்டுப்பா அப்படிங்குவார். அது இதுக்கு டக்குன்னு ஆளை வெட்ட போவார், ஐயரை வெட்ட போவார். நீங்க தானே வெட்ட சொன்னீங்க, இல்லை வாழை மரத்தை விட்டுப்பார். அந்த அளவுக்கு இன்னசென்ட்டான கேரக்டராக தான் ரஜினியை வந்து காமிப்பாங்க எப்பவுமே எல்லா படத்துலையுமே. ஆனால் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரஜினி பேசுகிற ஃபிலாசபி வந்து சித்தர்கள் தத்துவத்தெல்லாம் மிஞ்சிரும். வாழ்க்கைங்கிறது வானத்துக்கு பூமிக்குமான கொஞ்ச கால வாழ்க்கை, அது ஏன்டா இப்படி போட்டி பொறாமையில சாகுறீங்க அப்படின்னு. அதான் ரஜினியோட இந்த 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரசிப்பாங்க. அருணாச்சலம் படத்துல ரம்பா கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்க பேர் என்னன்னு ஜனகராஜ் கேட்பாப்ல. அவங்க சொல்லுவாங்க, இப்போ அதான் உங்க பேர் தான் ஒன்று தெரிஞ்சிருக்கேப்பா அப்படிங்கிற ரஜினி. என்னப்பா அதான் எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீங்கிறது பேர் இல்லை அருணாச்சலம், இவ்வளோ அப்பாவியா இருக்கேங்கப்பாப்ல. அப்போ ரஜினி வந்து தன்னை ஒரு வெகுளியா காண்பிப்பதை வந்து பொதுமக்கள் ரொம்ப விரும்பினாங்க. இன்னசென்ட்டா இருக்கிறது, படிக்காதவராக இருப்பது, கூலி வேலை பார்ப்பது, நான் ஒரு கருப்பா நிறத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் ரஜினி உருவாக்குன பிம்பம் இருக்குல்ல, அதை ரசிகர்கள் ரொம்ப விரும்பினாங்க. நம்மள ஒருத்தன் பேசுறான்டா பஞ்ச் டயலாக்கு அப்படிங்கிறது. அதே சமயம் இன்னசென்ட்டா இருப்பாரு, பஞ்ச் டயலாக்கு இதெல்லாம் பேசும்போது வேற லெவல் கம்பீரமா மாறுவார். ரெண்டுமே ரஜினிகிட்ட நடக்கும். டக்குன்னு ரொமான்ஸ் காட்சிகள்லாம் தன்னை ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி காமிச்சுக்குவார். சிவா படத்தில் இந்த ஷோபா இறங்கி இந்த ரொமான்ஸ் காட்சி இருக்குல்ல, முத்தங்குடு பேசு அப்படிங்கிறப்ப மாட்டேன் இங்கிலீஷ் கிஸ் மாட்டேன் அப்படிங்கிறப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப விரும்புவாங்க. இப்படி ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு அப்பாவியா பேசுறத ரொம்ப விரும்புவாங்க. அதே படத்துல சிறுத்தையோட சண்டை போடுவார். இப்பதான் இன்னசென்ட்டா பேசிப்பாரு, அடுத்த செகண்ட் பறந்து சிறுத்தையோட சிங்கத்தெல்லாம் அடங்குவார். ஸோ ரஜினியோட இந்த கான்செப்ட் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவருக்கு அப்படியே வந்தாங்கிறது உண்மையா இருந்தாலும் எம்ஜிஆர் பாணியும் ரஜினி பாணிங்கிறது ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் வளர்ந்ததுல கட்சியோட அரசியல் இருக்கு. எல்லா படத்துலையும் உதயசூரியனை காமிப்பாரு, கருப்பு சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்குவாரு, அண்ணான்னு அண்ணாவுடைய பெருமை பேசுவாரு. ஸோ அவர் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை வச்சிருந்தார் தனக்கான ரசிகர்கள். தன்னுடைய படம்னா இயல்பா திமுக காரங்க பார்க்கணும், அந்த கருப்பு சிவப்பு உதயசூரியன் இந்த கான்செப்டை வச்சுதான் 53 இருந்து அவர் கிட்டத்தட்ட 71 இதே வீணை, பட்டிக்காட்டு பொன்னையாக முந்தைய படம் வரையும் அந்த திமுக ஆடியன்ஸை பேஸ் ஆடியன்ஸா வச்சு அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து, அப்போ அவர் அந்த வசனம் பேசுறப்ப எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் இல்லை திமுக காரங்களும் சேர்ந்து கைத்துட்டுவாங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பேஸ்மெண்ட்டோட எம்ஜிஆர் வளர்றாரு. ரஜினிகாந்த் எந்த ஒரு கட்சி பேக்ரவுண்டு பேஸ்மெண்ட் எதுவுமே கொண்டு வரல. ஒரு உதிரி, ஒரு ஒரு ஒழுங்கில்லாமல் இருக்குது, சட்டமுடிய ஒழுங்கெல்லாம் போடுறது, ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, சட்டப்பட்டனை 2 கழட்டி விட்டு இப்படி நின்று நிற்கிறது, பேண்ட்டு வந்து சாக்ஸ்கள் வந்து பேண்ட்டை இன் பண்ணிட்டு இப்படி நிற்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். அதை மக்கள் விரும்பினாங்க. ஒரு ஒழுங்கின்மையவே அழகா செய்யறது, பரட்டை தலைமுடி கலைஞ்சிருக்கும், இந்த மாதிரி வித்தியாசமான கெட்டப்புகள், பஞ்சு டைலாக்குகள், தோரணைகள், ஸ்டைல், இதுதான் ரஜினியோட இது. மாடிப்படி ஏறுற சீன்ல கூட என்ன ஸ்டைல் பண்ணலாம்னு நினைப்பார். ஒரு 3 ஸ்டெப் இறங்கிட்டு 3 ஸ்டெப் மேலே ஏறுவார். ஸ்ரீதர் கூட சொல்லுவார், ஏப்பா ஒழுங்கா இறங்க வேண்டியதானே. இல்லை ஏன் ரசிகர்கள் விரும்புவாங்க பாருங்கன்னார். எப்ப 2வது படத்திலேயே இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு இது. இதை ஏன் கேட்குறேன்னா, வாழ்க்கையில ஒரு இலக்கு இருந்து இதுதான் என் உயிர், இதுல நான் சாதிப்பேங்கிற வெறி உள்ளவர்களால் மட்டும் தான் அப்படி முடியும். வெறுமனே வந்து எஜமான் படத்துல இப்படி துண்டு அப்படி போடல, முத்து படத்துல இப்படி துண்டை அப்படி சுத்தி போடல, ஏன் வழி தனி வழின்னு படையப்பால டயலாக் பேசல. அவர் முதல் படத்துல இருந்தே படையப்பால தன்னை எவ்வளவு ஸ்டைலா நடிச்சாரோ அதே மாதிரிதான் முதல் படத்துல இருந்தே அவர் நடிச்சிருக்காரு. தனக்கு ஒரு மாஸ் வந்தோட பஞ்சு டைலாக் பேசினவர் கிடையாது. அவர் பஞ்சு டைலாக் பேசிட்டே இருந்திருக்காரு, எல்லாத்தையும் ஸ்டைலாவே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் இயல்பா அந்த மாஸ் வந்தோடனே அந்த இதெல்லாம் அவருக்கு ரொம்ப இயல்பா வந்திருக்கு. இப்பயும் அந்த துண்டை தூக்கி போறது, இந்த 74 வயசுலயும் அவருக்கு அந்த ஸ்டைல் வந்து வருது. தான் இருக்கின்ற துறையை நேசிப்பது ரொம்ப முக்கியம். அது கேமராமேனோ, எடிட்டரோ, ஜேர்னலிஸ்டோ, கதையாசிரியரோ, எழுத்தாளரோ, அரசியல்வாதியோ, தான் இருக்கின்ற துறையைத்தான் 24 மணி நேரம் யோசிக்கணும். அப்படி இருக்கின்ற ஒரு மனிதர் தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து இப்படி வச்சு பார்க்கறது கூட ஸ்டைலா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவர் எதையாவது கவனிச்சு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பார்ப்பாரு, அது கூட ரொம்ப கூர்மையா கவனிக்கிறது கூட ஸ்டைலா இருக்கும். அவர் சீரியஸா இருக்கிறது, சிரிக்கிறது, காமெடிஸ் பண்றது,
தத்துவம் சொல்றது, அறிவுரை பேசுறது, ஆன்மீகம் பேசுறது எல்லாமே ஸ்டைலா இருக்கும். அந்த மேடையில சினிமாவில் நடிக்கிறதுக்கும் மேடையில பேசுறதே தனி ஸ்டைலா இருக்கும். அவர் சினிமாவில் நடிக்கிறதை விட மேடையில பேசுற ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் கொடுங்க, அதுவுமே ஒரு 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 ஸ்ட்ரக்சர்டா வடிவமைக்கப்பட்டதா இருக்கும் ரஜினிகாந்த். ஸோ ரஜினிகாந்த் ஒரு பஞ்சுகளின் ஒரு சாம்ராஜ்யம் தான். கிங் ஆஃப் பஞ்ச் டயலாக் அது ரஜினி தான். எம்ஜிஆரும் நிறைய டயலாக்லாம் பேசியிருப்பாரு. சத்யராஜ் சார் அடிக்கடி எம்ஜிஆருடைய பஞ்ச் டயலாக் தான் சொல்லுவார். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு, என்னை நம்பி கெட்டவர்கள் யாருமே இல்லை. இது சூப்பர் பஞ்ச் டயலாக். நீ மாளிகையிலிருந்து மக்களை பார்த்தவன், நான் மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவன். அருமையான பஞ்ச் டயலாக். ஆனா அந்த பஞ்ச் டயலாக் சொல்றத ஒரு ஹீரோயிசமா வேறு ஒரு டோன்ல மாத்தினது ரஜினிகாந்த் தான். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பஞ்ச் டயலாக் நிறைய பேர்லாம் சொல்லி பார்த்தாங்க. அது எல்லாமே ரஜினியை காப்பி அடிச்சு சொன்னது. விஜயெல்லாம் முழுக்க முழுக்க ரஜினி தான். போக்கிரி படத்துல எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்போன்னு அந்த துப்பாக்கி இப்படி சுத்துவாப்புல, அது ரஜினியை பார்த்து கத்துக்கிட்டது தான். அப்புறம் இந்த தெரி படத்துல பபுள் கம் இப்படி போடுவாப்புல, அது ரஜினிகிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அப்புறம் ரஜினிகிட்ட தான் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க மேல அப்படி சிகரெட் அப்படி பத்த வச்சு பத்த வைப்பாப்புல, 3 முகத்துல இப்படி இங்க இருந்து பத்த வைப்பாப்புல. அதுக்கப்புறம் அவரை மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டாங்க. விஜய், அஜித்லாம் ஒரு படத்துல ரஜினியோட ரசிகர் மன்ற தலைவராக வருவார், வான்மதின்னு நினைக்கிறேன். பிரசாந்த் ரஜினி வச்சு ஒரு பாட்டே பாடுவார். சத்யராஜ் அடிக்கடி ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணுவார், செஞ்சு காமிப்பார். எல்லாருமே இப்போ விஜயகாந்த் கூட விஜயராஜுங்கிற தான் பேரை காந்த்னு மாற்றிக்கிட்டது ரஜினிகாந்த் பேட்டர்ன் மாதிரி தான். ரஜினிகாந்த் மாதிரி வரணுங்கிறதுக்காண்டி தான். விஜயகாந்த் பாருங்களேன், ரஜினியை இப்படி செஞ்சா ரஜினி ரசிகர், இப்படி செஞ்சா விஜயகாந்த் ரசிகர் வாங்க. விஜயகாந்த் ஒரு மாதிரி இப்படி செய்யிருப்பாப்புல. அதுவும் இந்த ஊர்காவலனுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் ஹேர் ஸ்டைலே மாற்றினார் மனோபாலம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 37 வயசுக்கு அப்புறம் 25 வயசா மாறின அதிசயம் ரஜினிக்கு மட்டும்தான் நடந்துச்சு. அவர் அபூர்வராங்களை நடிக்கும் போது வயசானவர் மாதிரி இருப்பார் 26 வயசுல. ஆனா 10-12 வருஷம் கழிச்சு ஊர்காவலன் வருது, அப்ப அவர் வயசு 37-38 இருக்கும். பாத்தீங்கன்னா மனுஷன் 26 வயசா மாறிடுவார். ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி வேற கெட்டப்ல இருப்பார். நீங்க கொஞ்சம் ஊர்காவலன், மனிதன், இந்த படங்கள்ல இருந்து ரஜினிகாந்துடைய கெட்டப் மாறி இருக்கும். ஊர்காவலன், மனிதனுக்கு அப்புறம் ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா, கொடி பறக்குது, தர்மதுரை, தர்மத்தின் தலைவன், மாப்பிள்ளை, பணக்காரன், குரு சிஷ்யன், இந்த அதிசய பிறவி, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த 87 to 90, 91 வரையும் ரஜினி அவ்வளோ ஸ்டைலாக இருப்பாங்க. அது கொடி பறக்குதுல அந்த அமலா சாங் இருக்கேன், சேலை கட்டும் பெண், அதான் ரஜினி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாப்ல. அப்புறம் இன்னொரு பாட்டு உண்டு, ஓ காற்று என்னை காதலிக்கவில்லை, அதுலேயும் ரஜினி பாருங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பாட்ஷா, அருணாச்சலம், படையப்பா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் ஹீரோங்கிற அந்த ரேஞ்சை தாண்டி வேற ஒரு கெட்டப்புக்கு கதைகளை கேட்க ஆரம்பிச்ச காலகட்டம். நான் அதனால தான் கரெக்டாக 87 to 90 சொன்னேன். கொடி பிறக்குது, பணக்காரன், மாப்பிள்ளை, ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா. இந்த காலகட்டத்தில் அந்த ரொமான்ஸும் கொஞ்சம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அருணாச்சலம், தளபதி, பாட்ஷா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஈவன் அண்ணாமலை வரையுமே இருந்தது. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கான அந்த கேரக்டரை ரொம்ப கம்மையாக காமிக்கிற அந்த மாதிரியான இதில் கவனம் செலுத்துறதுனால வேற விஷயங்கள் அவ்வளோ இருக்காது. ஸோ பஞ்ச் டயலாக் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் ரொமான்டிக்காகவும், ஆக்ஷனாகவும், காமெடியாகவும், கோபமாகவும், பிலாசபிக்கலாகவும் எந்த வடிவில் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கக்கூடிய நடிகராக ரஜினிகாந்த் வந்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை, கொடி பறக்குது ரொம்ப சுமாராக தான் போச்சு படம். ஆனால் அதில் ரஜினிக்கான பஞ்ச் டயலாக்லாம் பயங்கரமாக இருக்கும். கண்ணா வலை போட்டா மீன்களை பிடிக்கலாம், மின்னலை அப்படிங்குவார். அதான் பஞ்ச் டயலாக். மின்னலை வலை போட்டு பிடிக்க முடியாது, வலை போட்டு நீ மீனை பிடிச்சிக்கோ. வலைகளிலே மீன் சிக்கும், தண்ணீர் சிக்காது. இது மின்சார கண்ணா பாட்டு படையப்பால வரும். இந்த பஞ்ச் டயலாக்க கொடி பறக்குதுலேயே ரஜினி பேசியிருப்பார். வலைகளிலே மீன் சிக்கும், தண்ணீர் என்றும் சிக்காது அப்படின்னு. இதெல்லாம் கொடி பறக்குதுலேயே பஞ்ச் டயலாக் பேசியிருப்பார். நீங்க கொடி பறக்குது படத்துல ஃபுல்லா பாருங்க, பஞ்ச் டயலாக் ஏகப்பட்டதா இருக்கும். அந்த பேரையே ஸ்டைலா சொல்லுவார், ஈரோடு சிவகிரி அப்படிங்குவாப்புல. அதனால நிறைய பஞ்ச் டயலாக் கொடி பறக்குது படத்துல சின்ன சின்ன விஷயத்துல மணிவண்ணனும் ரஜினி பேசுறப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் பிடிச்சா விட மாட்டேன், நான் சரி இந்த மாதிரி நிறைய வசனங்கள் பஞ்ச் டயலாக ரஜினி ஒவ்வொரு படத்தையும் பயங்கர ஸ்டைலாக பண்ணியிருப்பார். அவர் பஞ்ச் டயலாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசாத படங்களே ரொம்ப குறைவு, பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் பார்த்த வரையும் எல்லா படத்துலையும் அப்படியான விஷயங்கள் வச்சிருப்பாரு. அதுவும் 87க்கு அப்புறம் பஞ்ச் டயலாக் இல்லாத படமே கிடையாது. தனிக்காட்டு ராஜாலேயே பேசிட்டார் 82, 83லேயே. அதனால ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜாலா தொடங்கி இன்னைக்கு வரையும் அந்த பஞ்ச் டயலாக்குங்கிறது தொடங்குது. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான்ல இருந்து ஏன் வழி தனி வழி இருக்கட்டும், அது பாபாலெல்லாம் பேசிட்டே இருப்பார். என்ன பாபா லேட்டா வர, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். இது ஒரு பஞ்ச் டயலாக்கு. டயலாக்குங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரஜினிகிட்ட இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் வந்துடும். ஸோ பஞ்ச் டயலாக் அப்படி ஸ்டைல் கிங்
50 வருட சினிமா சாம்ராஜ்யத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். ரஜினி 50 வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா இருப்பதற்கான பின்னணி இதுதான். இது மாதிரியான சினிமா தொடர்பான செய்திகள், சினிமாவிற்கு பின்னும் உள்ள அரசியல், நீங்கள் தெரிந்து கொள்ளப்படாத, அறியப்படாத பல்வேறு நுணுக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு. நன்றி.